கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வசனம் மத்தேயு 5வது அதிகாரம் 5வது வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலலாம் நம்ம இந்த உலகத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், சாந்த குணமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் முட்டாள் தான் எல்லோரும் சொல்லணும். ஏன்னா சாந்த குணம் அப்படின்னு சொல்லும்போது ஏதாவது பிரச்சனைகள், ஏதாவது யாராவது நம்மளை திட்டி பேசும்போது அமைதியாக இருப்பது. அப்போ அப்படி அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால், என்னடா நீ முட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கிற அனைவரும் உண்டு. நாமளும் அது மாதிரி நினைக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லியாருன்னா, அந்த மாதிரி அமைதியாக இருக்கவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவங்க முட்டாளுன்னு பிற மனிதர்கள் சொன்னாலும் கர்த்தர் என்ன சொல்லியார், அவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் போடப்பட்டிருக்கோம் பிளஸட் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒரு பிளஸடான ஒரு ஆள், பாக்கியவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதம் சொல்லுது. ஸோ அவங்க இந்த மாதிரி திட்டு வாங்கிட்டு அமைதியாக இருக்கிறதுனால என்ன சொல்லியது, அவங்களுக்கு இந்த ஒரு முட்டாள் மாதிரி நம்மளுடைய கண்களில் காணப்பட்டாலும், இல்லை நாமளும் அந்த மாதிரி காணப்பட்டாலும், கர்த்தர் என்ன சொல்லியாங்க அப்படின்னா, அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியார். ஸோ இந்த பூமியை சுதந்தரித்து கொள்வதுன்னா என்னது? கடந்த நாட்களில் எல்லாம் ராஜா ஒவ்வொரு தேசத்தை சுதந்திரிப்பாங்க. அதாவது அந்த தேசத்தை புதுசாக ஆக்கிரமித்து இவங்க எம்பையரை அங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த வசனத்தை எப்படி ஆண்டவர் வியாக்கியானம் பண்ணார் அப்படின்னு சொன்னால், பூமியை சுதந்திரிப்பது என்று எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இந்த பூமியில் ஆண்டவர் தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு அநேக நன்மைகள் வைத்திருக்கிறார். ஸோ அந்த நன்மைகளை சுதந்திரித்து கொள்வது தான் எப்படி அதனுடைய சாவி, அதாவது கீ என்ன அப்படின்னா இதுதான். சாந்தமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் இந்த பூமியில் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நினைத்திருக்காங்களோ, ஆண்டவர் அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்மளுக்கு தருவாங்க. அதான் தேவன் தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டவர்களை கண் காணவில்லை, காது கேட்கவும் இல்லை அப்படின்னு ஒரு வசனம் கூட நம்ம பார்க்குறோம். ஸோ சாந்த குணமாக போகிறது ஒரு முட்டாள்தனமான காரியங்கள் இல்லை. அது இப்போ முட்டாள்தனமாக பார்க்கப்பட்டாலும் உண்மையிலே என்ன அப்படின்னு சொன்னால், அது ஒரு பிளஸடான காரியம். ஆண்டவர் அவங்கள பிளஸடாக பார்க்கிறாரு. அதே போல் அவங்கள ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கோம். ஸோ இந்த குணம் ரொம்ப கஷ்டமான குணங்கள். நம்ம அந்த அளவுக்கு இப்படி இருக்க முடியாது. அதை திட்டி பேசும்போது அமைதியாக இருக்க முடியாது. தேவன் அதுக்குள்ள கிருபைகளை நம்மளுக்கு தந்தருள்வாராக. அதே போல் நாமும் இந்த வசனத்தை எவ்வளோ தூரம் பின்பற்ற முடியுமோ பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பூமியை சுதந்திரிக்கிறவர்களாய் நம்மை மாற்றுவாராக. ஆமென்.